அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டான ரவையை வச்சு ரவை வடை தாங்க செய்ய போகிறோம். இது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவை வடை செய்கிறதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது 250 கிராமு. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த ரவையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரவையை சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 கப்பு அவல் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் தயிர் ஊற்றி கலந்து வைக்கணும். அதுக்கு நம்ம ரவை எடுத்த கப்பாலே 3/4 கப் அளவு தயிர் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. கலந்து மூடி போட்டு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற விடுங்க. இது இருக்கட்டும். ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 சிட்டிகை அளவு குக்கிங் சோடா, ஒரு உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்குங்க. உருளைக்கிழங்கை உடச்சி சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை நல்லா கலந்து விட விட நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வடை சுட்டு எடுக்கும்போது உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் வடை. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வடை சுடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம அடுப்பை மீடியமான தீயில் வச்சிடலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நனைச்சிக்குங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்குங்க. உள்ளங்கையில் வச்சு அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இலை இருந்தால் அது மாதிரி இலையிலையும் வச்சு தட்டி போட்டுக்குங்க. அடுப்பை மீடியமான தீயில் வச்சு தான் வடை வேக விடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இது அப்படியே ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துடுச்சு. இந்த கலர் வந்தோடனே நம்ம எண்ணெயிலேருந்து வடையை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள மாவுலேயும் வடை சுட்டு எடுத்துக்குங்க. நல்லா ருசியான ரவை வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.